வணக்கங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு ரொம்பவே முக்கியமான வீடியோங்க. ஸோ இதில் வந்து ஒரு புது கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லித் தரேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீடாக்ஸ் மெத்தட் 4. இது ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டீடாக்ஸ் மெத்தட் 4ன்றது பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் டீடாக்ஸ் இதை பற்றி தான் வந்து நான் வந்து சொல்லித் தர போகிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ இது. இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்மளை விட நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ரொம்பவே முக்கியம். இந்த நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். ஸோ இஎம்எஃப் டீடாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஎம்எஃப்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இஎம்எஃப்னா என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்றது சொல்றேன் சிம்பிளா. நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, நம்மளோட சுவிட்ச் கரண்ட் எல்லாமே ஃபேனு டிவி எல்லாம் ஓடுது இல்லையா, அது எலக்ட்ரிசிட்டி கரண்ட், அது ஒரு எனர்ஜி. ஓகேங்களா. இதே மாதிரி மேக்னெட், இது ஒரு எனர்ஜி. மேக்னெட் வச்சு நம்ம விளையாடுவோம் இல்லையா, அந்த மேக்னெட் வந்து ஒரு எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜி சேர்ந்து உருவாகிறது தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நேச்சுரலாகவே வரும். ஸோ நேச்சுரல் இஎம்எஃப் இருக்கு, மேன்மேட் நம்ம செய்யற இஎம்எஃப் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தை பத்தியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நேச்சுரல் இஎம்எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்ல இருந்தே வரும். சூரியன்ல இருந்து தான் வந்து அது வந்து வெளிப்படுதுங்க. ஸோ சூரியன்ல இருந்து வர நேச்சுரல் இஎம்எஃப் அது வந்து நல்லது தான். ஓகேங்களா. ஸோ இந்த உலக இயக்கத்துக்கும் இந்த எனர்ஜி வேணும். அப்போ இது நம்ம மனுஷங்கள்கிட்டயும் இருக்கு. ஒரு செடியா இருந்தாலும் இதெல்லாமே இஎம்எஃப் மீட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சுரல் இஎம்எஃப்ன்றது பிரச்சனை கிடையாது. ஸோ சூரியன்லேருந்து வர எது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மேன்மேட் இஎம்எஃப். நம்ம மனுஷங்க கண்டுபிடிச்ச செல்ஃபோனாக இருக்கலாம், ஒரு ரேடியோவாக இருக்கலாம், ஆண்டனா இருக்கு இல்லையா, செல்ஃபோன் டவரு, டிவி, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறம் வந்து நம்மளோட மைக்ரோவேவ் ஓவனு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி வர அப்ளைன்ஸ் எல்லாமே மனுஷங்க கண்டுபிடிச்சோம். ஸோ அதுவே வந்து இந்த இஎம்எஃப் ஃபோர்ஸை வந்து வெளியில விடும். ஸோ இது வந்து கண்ணில் பார்க்க முடியாது. இந்த எனர்ஜியை வந்து அது மீட்டர் இருக்குங்க, அதுனே கடையில் கிடைக்குது. அந்த மீட்டர் வேணா நான் வந்து லிங்க் நான் அமேசான்ல ஏதாவது பார்த்து அதை நல்ல ப்ராடக்ட் வந்து நான் இது போடுறேன். ஸோ நான் யூஸ் பண்ற ப்ராடக்டே வந்து போடுறேன். வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம், அவசியம் இல்லை. பட் வேணும்னா நீங்க வச்சு உங்க வீட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இஎம்எஃப் பத்தி டீட்டெயிலாகவே நான் வந்து வர மாஸ்டர் மைண்ட் செக்ஷன்ல இல்லை தனி ஒரு வீடியோ நான். ஸோ அந்த மீட்டர் வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். உங்க வீட்டில் இருக்கிற இந்த மேன்மேட் இஎம்எஃப் வந்து ரொம்பவே கெட்டது. இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இஎம்எஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, இது வந்து லாங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கேப் விட்டு இது ஒரு விதமான ஃப்ரீக்வன்சிங்க. ஷார்ட் வேவ் லென்த்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு. ஸோ ஷார்ட்டா இருக்கிறது எப்பவுமே ஹை ஃப்ரீக்வன்சி, அது நம்மளோட உடம்புக்கு கெட்டது. லாங்கா இருக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லது தான். சரிங்களா. ஒரு நல்லதுன்னா ரொம்ப கெட்டது கிடையாது. இந்த மாதிரி லாங் வேவ் லென்த்தா இருக்கிற லாங் ஃப்ரீக்வன்சி. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்ன, ஷார்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஷார்ட் வேவ் லென்த்தா இருக்கிறது வந்து ரொம்ப தூரம் டிராவல் ஆகும், ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் டயக்ராம்ங்க. இதுல பாருங்க, நம்மளோட உலகம் இருக்குல்ல, இந்த சன்னு, நம்மளோட உலகத்திலே பார்த்தா இந்த ஸ்டார்டிங் வந்து இது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் வேவ் லென்த். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு சேஃப் தான். இந்த கிரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது இந்த டேஞ்சர்ன்ற இதுதான் நம்ம ஃபோனு, நம்ம மைக்ரோ ஓவனு, ஆண்டனா, இது எல்லாமே வருது. ஸோ இதுல வந்து எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரியன் இருக்கு இல்லையா, சூரிய கதிர்கள், இது வந்து சேஃப் தான். ஈவன் தோ இது வந்து ஷார்ட் வேவ் லென்த்தா இருந்தாலும் ஸ்டடீஸ் படி பார்த்தீங்கன்னா இது வந்து மனுஷ உடம்புக்கு ஒத்து போற ஒரு வேவ் லென்த்னால இது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க டேஞ்சர் இருக்கு பாத்தீங்களா, இது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சர்ன்றது இந்த எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அயனைசிங் ரேடியேஷன் சொல்லுவாங்க. நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற செல், இந்த இந்த இஎம்எஃப்லாம் எப்படி நம்மளுக்கு வந்து கெடுதல் பண்ணணும்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்கள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். அது வந்து அதுக்கு பவர் அதிகமா போய் அது வந்து டேமேஜ், செல்கள் டேமேஜ். மெயினா பிரெயின் வந்து பிரெயின் செல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ நம்மளோட உள்ள இருக்கிற செல்கள் எல்லாமே அதோட செயலை வந்து பண்ண முடியாம அது கஷ்டப்படும். இந்த மாதிரி ரேடியேஷன் ஃப்ரீக்வெண்டா வந்து அது கொடுத்துட்டே இருந்தானா. அதுக்கு தான் நம்ம நிறைய சொல்றது எக்ஸ்ரேஸ்லாம் அடிக்கடி எடுக்கக்கூடாது. பெரிய எம்ஆர்ஐ, இப்போ கேன்சர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற எக்ஸ்ரே எல்லாமே பவர்ஃபுல்லான எக்ஸ்ரேஸ். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து முடி கொட்டுது, ப்ளஸ் கீமோதெரப்பி நிறைய விஷயங்கள் பண்றாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே அந்த எக்ஸ்ரேவோட ரேடியேஷன் உடம்பு தாங்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து இஎம்எஃப் கதிர்கள்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ நம்மளோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா கடைசி ஒரு 30-40 ஆண்டுகளா இந்த செல்போன் வந்ததுல இருந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ங்க. ஸோ 1979ல 1Gன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க அந்த ஜிலாம் சொல்றாங்க, 3G 4G, இதெல்லாம் இதை வச்சுதான். அந்த ஸ்பீடை பொறுத்து இந்த இஎம்எஃப் கதிர்கள் இது ஏத்த மாதிரி அதிகமாகும். ஸோ 1G வந்தது, அப்புறம் 2G, 3G, 4G, இப்போ வந்து 5G வந்து வந்துருச்சு, இன்னும் நிறைய வரப்போகுது.
இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஃப்ரீக்வன்சி பாருங்களேன். 1G பாருங்க 800 இருந்து 900 மெகா ஹெட்ஸ் வரும். அப்புறம் 1.8 ஜிகா ஹெட்ஸ் இதோட அதிகம். அப்புறம் 3G வந்து பாத்தீங்கன்னா 2 ஜிகா ஹைட். ஸோ 2Gயோட 3G பவர்ஃபுல். 4G பாருங்க 1800 மெகா ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க 5G. இது வந்து 3G பாருங்க 2 ஜிகா ஹெட்ஸ். இப்ப வரப்போற 5G வந்து 24 இருந்து 47 ஜிகா ஹெட்ஸ் சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ ரேடியேஷன் நம்ம உடம்பால பெருசா தாங்க முடியாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன சின்ன குருவிங்கெல்லாம் சாவுறதுன்றது இது இந்த மாதிரி 4G 3G 4G வந்தபோது நீங்க ஒரு படம் கூட இருக்கு இல்லையா, ரஜினி படம் எந்திரன். அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த பறவைகள்லாம் வந்து செத்து போகும். செல்போன் அதுல அழகா காமிச்சிருப்பாங்க. பார்க்காதவங்க அந்த எந்திரன் 2 படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த செல்போன் கதிர்கள் வர வர அந்த கான்செப்ட் வந்து இந்த இஎம்எஃப் கதிர்கள் பாருங்க 24 ஜிகாபைட் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இன்னும் காலம் போக போக 5G 10G 20G வரைக்கும் போகும்போது ஸோ நம்மள தான் பாதுகாத்துக்க வேண்டிய situation நம்ம இருக்கோம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹை இஎம்எஃப் இது எல்லாமே ரிசர்ச் படி இருக்குங்க. இஎம்எஃப்னால என்னெல்லாம் வரும் பாருங்க. நீங்க இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் உங்க ஃபோன்ல. ஸோ ஹெட் ஏக்கு, டிசினஸ், ஸ்கின் ரேஷஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள், டிப்ரெஷனு, பிரெயின் சம்மந்தப்பட்ட நிறைய டேமேஜஸ், இம்யூன் சிஸ்டமு, ஆஸ்மா, நியூமோனியா, ஹார்ட் அட்டாக்கு, மிஸ்கேரேஜ் மெயினா, அப்புறம் ஆம்பளைங்களுக்கு ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, அது குழந்தையின்மைக்கு வரலாம். அதுக்கப்புறம் ஹேர் லாஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இர்ரெகுலர் ஸ்லீப் வந்து பிரச்சனைகள் வரலாம். ஸ்லீப் டிசார்டர், இன்சோம்னியா, இந்த மாதிரி கிரானிக் ஃபெட்டிகு, மசில் ஸ்பாசம், லியூக்கிமியா, லிம்போமாலாம் கேன்சர். ஸோ இந்த மாதிரி பல வியாதிகள் வந்து இந்த இஎம்எஃப் கதிர்களால நமக்கு வந்துட்டு இருக்குதுங்க. நமக்கே தெரியாம நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஆஃப் ரிசர்ச் சென்டர் கேன்சர், ஓகேங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்டு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பாசிபிளி கேன்சரோஜெனிக் டு ஹியூமன் போட்டிருக்காங்க. அதாவது இந்த எலக்ட்ரோமேட்டிக் வந்து நம்ம கார்சினோஜென்னா கேன்சர் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இது அமையலாம். இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் கதிர்கள் நம்மளோட ஹியூமன்ஸோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் நிறைய வருதுன்றது இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்து உமன் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஃபீமேல்ஸ் மோஸ்டா குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள் வந்து ஒய் இஎம்எஃப் ரேடியேஷன் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிகளோட லிங்க் கூட நான் வந்து இதில் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அப்புறமா நான் தரேன். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மென் ஃபர்டிலிட்டினா மென்கள், அதாவது மேல்களுக்கு கூட நிறைய ஃபோனு இதெல்லாம் ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆனால மேல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை பிரச்சனைகள் வந்து வரும். பிரெயின் டிசார்டர், ஸோ இந்த ஆர்டிகல் வந்து பிரெயின் டிசார்டர் எப்படி வருதுன்னு சொல்றாங்க. முக்கியமா குழந்தைகள் ஹெல்த் எஃபெக்ட்ஸ், ஏன்னா குழந்தைகள் வந்து பெரியவங்களோட கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து அதிகமா வந்து, ஏன்னா அவங்களோட வளர்ச்சி இப்பதான் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்களோட மூளை எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃபர்டைலா இருக்கும். அப்போ குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 50 மடங்கு வந்து அதிகமா வந்து இதுக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ பாதிப்படையும். ஸோ இது ஒரு வெப்சைட்டுங்க. இதை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை வச்சு யூஸ் பண்ணணுன்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் ஃபோன் வாங்குறோம். இது எல்லாமே வந்து சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா? அந்த மேனுவல் எடுத்து பார்த்தீங்கனாலே சொல்லுவாங்க. ஆனால் யாருக்கு படிக்கிற டைம் இருக்கு, யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இது எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஐஃபோன் பாருங்க, மினிமம் வந்து 10 mm அவே ஃப்ரம் பாடி. அதாவது நீங்க காதுல வச்சு பேசவே கூடாது. இதை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் அவங்க சொல்ற ரிக்குவயர்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 10 mm ஆவது தள்ளி வச்சுதான் பேசணுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து சாம்சங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வந்து பாடியை விட்டு தள்ளி இருக்கணும். இந்த லேப்டாப் நிறைய பேர் மடியில வச்சு யூஸ் பண்றாங்க, ரொம்ப கெடுதல். ஸோ வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி வச்சுதான் வந்து யூஸ் பண்ணுன்றது போட்டிருக்கு. ஸோ பிரிண்டர் பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாத ஹெச்பி பிரிண்டர் ஆஃபீஸ்ல வச்சிருப்போம். ஒயர்டா இருந்தாலுமே அதோட இது பாருங்க 8 இன்ச் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வந்து நம்ம உடம்புல இருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட ரேடியேஷன் அவ்வளோ பவர், அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுமா. ஸோ ஃபோன் எல்லாம் ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர், இது ஹெச்பி பிரிண்டர்லாம் ஒரு 20. இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல நம்ம யூஸ் பண்ற டிவைசஸ்லாம் இருக்கும். ஸோ மொத்தமா ஒரு இஎம்எஃப் ப்ரொடெக்ஷன் பிளான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ இது எல்லாமே நீங்க டைம் எடுத்து நீங்க படிக்கலாம். பட் இல்லைனாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பிளான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க போனை வந்து மேஜரா வந்து பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வேலைக்கு போறீங்க, புரியுது. இது எல்லாமே செய்யணுங்க. இது வேற வெளியே கிடையாது, இது வேற மாற்றே கிடையாது. நீங்க செஞ்சுதான் ஆகணும் ஹெல்த்தியா இருக்கணும்னா. ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு போன் வந்து இந்த மெயில் பாக்கெட்லயும் வச்சாலும் ப்ராப்ளம், ஹார்ட்டுக்கு அந்த ரேடியேஷன். நம்ம பேண்ட் பேக்கில் வச்சாலும் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கீழே இருக்கனால ஃபர்டிலிட்டி பிரச்சனை வரும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை
எதர் பேக்ல வச்சுக்கலாம் நீங்கள், இல்லைனாலும் உங்கள் ஃபோனில் பெருசாக நீங்கள் அட்லீஸ்ட் ஓகே வேற வழி இல்லைன்னீங்கன்னா பைக்கில் போறீங்கன்னா பைக்கோட கவரை எங்கேயாவது வைக்கலாம், இல்லை வேலைக்கு போனதுக்கப்புறம் அதை எடுத்து பக்கத்து டேபிளில் எங்கேயாவது வச்சிருங்க. ஸோ அப்போ ஃபோனை டிஸ்டன்ஸில் வைக்கணும். அடுத்து ஸ்பீக்கர்டு ஒயர்டு ப்ளூஸ் இருக்குல்ல, அப்போ ஹெட்செட் நிறைய பேர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கு இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒயர் வச்சிருந்த ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் என்னோட ஒர்க் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு ஹெட்செட் போட்டிருப்பேன், அது ஒயர் இருக்கும். ஏன்னா ப்ளூடூத்தோட இந்த ஒயர் ஹெட்ஃபோன் வந்து ரேடியேஷன் கம்மி, ஏன்னா அது டிஸ்டன்ஸ்ல இருந்து வருது, ரேடியேஷனே சுத்தமாக வந்து இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி இருக்கும். ஸோ ப்ளூடூத்தை விட ஒயர் வச்சிருந்ததை ஸ்பீக்கராக ஒயர் இருக்கு இல்லையா, ப்ளூடூத்தா டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க, ஸ்பீக்கர் பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். லேப்டாப்பை உங்கள் லேப்பில் வச்சுக்க கூடாது, மினிமம் 2 அடி தள்ளி தான் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணணும். அடுத்து நீங்கள் இந்த ப்ளூடூத் கீபோர்டு மவுஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களா, அதுவும் முடிஞ்சாலும் ப்ளூடூத் தவிர்த்துருங்க. அதுவுமே ஒயர்டு கீபோர்டு ஒயர்டு மவுஸ் வைக்கலாம். இது எல்லாமே ஆஃபீஸ் போகிற ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் மெயினாக நம்ம எல்லார் வீட்லையும் இப்போ பெரிய பிரச்சனை தான் ஒய்ஃபைங்க. ஒய்ஃபை அந்த வீடு ஃபுல்லாகவே அந்த இஎம்எஃப் கதிர்களை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். நீ வந்து 5Gலாம் இப்போ வந்துருச்சு, நெட் ஸ்பீடு அதிகமாக நம்மளோட லைஃபோட ஸ்பீடு கம்மியாயிட்டே போகும். இதுதான் கான்செப்ட். ஸோ ஒய்ஃபை வச்சிருந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே, அதே மாதிரி காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நைட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும். எவ்வளோ சீக்கிரம் ஆஃப் பண்ணுறீங்களோ நல்லது. மேக்ஸிமம் 8 மணிலேருந்து காலை 8 மணி வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்ரூமில் எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஃபோனோ இல்லை ஒரு லேப்டாப்போ இல்லை டிவியோ எதுவுமே இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஃபோனை வந்து முடிஞ்ச அளவு ஃப்ளைட் மோடில் வச்சுக்கோங்க நீங்கள் தூங்கும் போது, இல்லை ரூமை விட்டு தள்ளி வச்சுக்கோங்க. அலாரம் வேணும்னா ஒரு டிஜிட்டல், அதாவது அனலாக் அலாரம், முன்னாடிலாம் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலாரத்துக்கு நீங்கள் போய்க்கலாம். சரி, ஸோ என்னால் முடிஞ்ச சில டிவைசஸ் இருந்தால், நல்ல நல்ல டிவைஸாக அமேசான் லிங்க் ஏதாவது இருந்தால் நான் கீழே யூஸ் போடுறேன். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுதாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இஎம்எஃபோட பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நம்ம பிரெயின்ல ஆரம்பிச்சு ஹார்ட்லேருந்து நம்மளோட ரீப்ரொடக்டிவ்லேருந்து எல்லாமே. ஸோ குழந்தைங்க முக்கியமாக, அதனால தான் குழந்தைங்க ரொம்ப டிவி ஃபோன் எதாவது கொடுக்காதீங்கன்னு சொல்கிறதே இதுதான். ஏன்னா ஒன்று சயின்ஸ் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக சொன்னால் நிறைய பேர் அதை கற்றுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சயின்ஸ் தெரியும், இப்போ நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயர்டு இதாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன்னா ஒயர் ஹெட்செட் போட்டு நீங்கள் பேசிக்கோங்க, இல்லை ஸ்பீக்கர் வச்சு கீழே வச்சுட்டு நீங்கள் பேசுங்க. ஸோ டைரெக்டாக காதில் வைக்க வேணாம், ஒன்று ஹீட்டும் ஆகும், உங்கள் பிரெயினுக்கு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இதோட வீடியோஸ் நிறைய நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். ஸோ இது விஷயம் இப்பயே நம்ம சொல்லணும், இது ஒரு விதமான டீடாக்ஸ், டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அது என்னன்னா இந்த இந்த ரேடியேஷன்லேருந்து நம்மளை விலக்கி இருக்கிறதே ஒரு விதமான கழிவுகள் நம்ம உள்ளே சேராமல் இருக்கிறது தான் டிஜிட்டல் டீடாக்ஸ். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் இந்த ப்ரொடெக்ஷன்லாம் எடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மேலும் டவுட் எதுனாலும் லைவ் காலில் என் கூட வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ ரொம்ப முக்கியங்க. ஸோ இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பகிருங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.